ஹாய், வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் இட்லி மிளகா பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் அரை கப் வெள்ளை உளுந்து, அரை கப் கருப்பு உளுந்து வறுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரை கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதுவும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கால் கப் வெள்ளை எள்ளு வறுத்துக்கிறேன். வெள்ளை எள்ளு நல்லா வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கால் கப் உரிக்காத பூண்டு வறுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு 50 கிராம் காஷ்மீர் சில்லி, ஒரு 50 கிராம் ரெட் சில்லி, இந்த இட்லி மிளகா பொடிக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கடைசியாக நம்ம கருவேப்பிலை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பூண்டை நல்லா அரைச்சிக்கலாம். அது ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சிட்டோன்னே எல்லாம் சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி நைஸாக அரைச்சிட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. இந்த பொடியோட நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இட்லியோடு சேர்த்து சாப்பிடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.